அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. யார் ஒருத்தர் இந்த செலவாத்தை ஜும்மா நாளுடைய அசரில் தொழுகையை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் 80 தடவை ஓதுவாங்களோ அவங்களுடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது, 80 வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. ஜும்மா நாளில் அசருக்கு பின் ஓத வேண்டிய சலவாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வசல்லம் தஸ்லிமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வசல்லம் தஸ்லிமா. யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் அருள் புரிவாயாக, மேலும் அவர்களுக்கு அமைதியை வழங்குவாயாக. எந்த ஒரு மனிதர் ஜும்மா நாளில் அசருடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் இந்த சலவாத்தை 80 தடவை சொல்கிறாங்களோ அவருடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 80 வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ சிறப்பான இந்த ஜும்மா நாளில் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தை அதிகமாக ஓதி நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு நம்மளையும் சொர்க்கவாசியாக ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா செஞ்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க.